ஹலோ ஆல் வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரிப்புக்கு பேக் பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் ட்ரிப்போட ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆரியனுக்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போய் என் தங்கச்சியை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் சாப்பிடல. ஸோ எல்லாருமே ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னபூர்ணாக்கு போகலான்னு எல்லோரும் அங்கே போய் நாங்கள் மீட் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம். ஆரியன் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால மோனியும் ஆரியனும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ விளையாடி அவன் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் தூங்கிடுவான். நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவனை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணினோம். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து எல்லோரும் அன்னபூர்ணாவில் அசெம்பிள் ஆயாச்சு. ஸோ எல்லோரும் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அங்கே ரீச் ஆனதுனால நான் என் தங்கச்சிலாம் முன்னாடியே சாப்பிட்டோம். ஸோ ஆரியன் அந்த டைமில் டோஸ் ஆஃப். அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டான். அவனை 6:15 அந்த மாதிரியே. ஸோ அதனால் அவனுக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோம். ஸோ அப்படியே தூங்கிட்டான்னா நம்ம அப்படியே காரில் ட்ராவல்லையும் அப்படியே தூங்க வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து கார் எடுத்தாச்சு. ஸோ ஆரியனையும் அப்படியே கார் சீட்டில் போட்டனால நல்லா தூங்கிட்டான். ஒரு 1 hour மேலே ட்ராவல். ஸோ நாங்கள் ட்ராவல் எவ்வளோ தூரம்னா ஒரு 1 hour 30 minutes. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட் எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 hours ட்ராவலில் எட்டிமடை அமிர்தா காலேஜ்லேருந்து கொஞ்சம் ஒரு 15 minutes உள்ளே போனோம். ஸோ நாங்கள் சாப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 40 minutes அந்த மாதிரி ட்ராவல் இருந்தது. ஸோ 40 minutes ஃபுல்லாகவே ஆரியன் தூங்கிட்டாங்க. அங்கே போயிட்டு அது கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரெசார்ட் ஓனர். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வெயிட் பண்ணுற டைமில் ஆரியன் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தப்போ அவங்க டாடா கூட நல்லா விளையாடிட்டு அந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆரியனுக்கு இப்படி நல்லா அடிச்சு விளையாடுறது தான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ யார் அவனை இப்படி தூக்கி வச்சுருந்தாலும் அடிச்சுட்டே இருக்காங்க. ட்ராவல் டைமில் ஆரியன் தூங்கலைன்னா இப்படி தான் ரொம்ப ரகலை பண்ணிட்டுருப்பான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான். முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டேயும் போயிட்டே இருக்கணும். நாங்கள் போயிருந்தது வந்து ஆஃப் ரோடாக இருந்தது ஒரு 10 minutesக்கு. ஸோ அதனால் ரொம்ப அவனை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அவன் உட்காரவே இல்லை. கார் சீட் மேலே ஏறி நின்று விளையாடிட்டு இருக்கான். நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். ஃபுல்லாக தென்னை மரம், ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் அந்த ரெசார்ட் இருந்தது. ஆரியனுக்கு டாகை பார்த்தா உடனே கையாட்டி கூப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ அதனால அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆரியனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. டாக்ஸ் எல்லாம் காமிச்சு அவனும் வா வான்னு கூப்பிட்டான். அங்கேயும் வந்து ஸ்விங் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எல்லார் மடியிலையும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த டைமில் வந்து பாய்ஸ் எல்லோரும் அந்த ஹேண்ட் லெக் கேம் 2 கால் ஒரு கை 2 கை ஒரு கால் அது மாற்றி மாற்றி வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. யாருனாலையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. எல்லோரும் சும்மா ஒரு 2 ஸ்டெப் மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஓகே அடுத்தது நீ வா நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் யாருமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட் ஆரியனோட லன்ச் டைம். ஸோ அவனுக்கு வீட்டிலேருந்தே நான் பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருந்தனால அதவே அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து இங்கே ரீச் ஆகிற டைம்லேயே நல்லா கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரன்னிங் நோஸ். ஸோ அதனால ஒரு அளவுக்கு தான் சாப்பிட்டான். சரி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டோன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட ஊட்டலை. பிகாஸ் தூக்கமும் பாதியிலேயே எந்திரிச்சிட்டான். ரொம்ப கம்மியான தூக்கம் தான் தூங்கியிருக்கான். ஸோ அதனால அவன் ரொம்ப கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தான். நெக்ஸ்ட் கொஞ்சம் டான்ஸ் டைம். எப்படா சரி அப்படியே கை தூக்கி
ஆரியன் சாப்பிட்றப்போ நல்லா கண்ணை கசக்கிட்டு தூக்கம் வர மாதிரி பண்ணிட்டு இருந்தான். பட் ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விங்கில் வச்சுருந்தோம். அவன் வந்து ரொம்ப ஜாலியாகி எக்ஸைட் ஆகிட்டான். அதனால அவனுக்கு தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. திரும்ப ஒரு 1 hour விளையாட வச்சு சரி அதுக்கப்புறம் தூங்க வச்சுக்கலான்ட்டு ஸ்விங்கில் மாற்றி மாற்றி எங்கள் கூட உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டே இருந்தான். அங்கே ஆக்சுவலி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ அதனால இவனை டாடா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு வந்தோம். அப்போ டாடா கிட்டேயே நல்லா தூங்கிட்டாங்க. ஆரியன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலி ஒரு வாக்கபிள் ஒரு 2-3 minutes வாக்கபிள்லேயே வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. ஸோ அதனால அங்கே ட்ரெயின் போகிற சத்தம் வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தனால நாங்கள் அங்கே சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் மட்டும் அப்படியே நடந்து வந்தோம். ஆக்சுவலி வழி ரொம்ப மோசமாக இருந்தது. எட்டி குதிச்சு வர மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல கம்பி வேலியெல்லாம் பாதி தான் இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே குதிச்சு வந்தோம். ரொம்ப பார்த்தாலே தெரிகிற தூரத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அப்படியே கையை பிடிச்சி தான் இந்த சைடு ஒருத்தங்களையும் கூப்பிடுற மாதிரி இருந்தது. அங்கே வந்து சும்மா ரயில்வே ட்ராக்கை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஒரு 10-15 minutes அங்கே இருந்துட்டு அப்புறம் வந்துட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும்தான் இந்த ரயில்வே ட்ராக் பார்க்கறதுக்கு வந்தோம். மீதி எல்லாரும் வந்து அங்கே டீ குடிக்கலான்ட்டு மெயின் ரோட் போயிட்டாங்க. அங்கே மெயின் ரோட் போகணுன்னாலே ஒரு 15 minutes மேலே ஆகிடும். ஸோ அந்த வழியில் போயிட்டு அவங்க வர்றப்போ இருட்டானதுனால அந்த வழி மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டோட ஓனருக்கு கால் பண்ணி அப்புறம் அவங்க வந்து தான் இவங்கள திரும்ப பிக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே ரெசார்ட்டில் விட்டுட்டு போனாங்க. பட் ஆனால் நாங்கள் 5 பேர் இங்கேயே இருந்தனால தப்பிச்சிட்டோம். இன்னொன்று என்னென்னா இங்கே இருந்த லொக்கேஷனில் டவர் சுத்தமாக இல்லை. ஜியோக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. மற்ற டவர்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. லொக்கேஷன் சென்ட் பண்ணாலும் மேப்பில் வந்து வேற ஒரு லொக்கேஷன் வருது, வேற ஒரு ரூட்டு. ஸோ அதனால அவங்க வேறு வழியாக வந்தால் அது பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்லாஸ்ட் வந்துட்டாங்க. அகெயின் நாங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆரியனுக்கு ப்ளே டைம். ஸோ பெட்டில் வந்து சும்மா விழுந்து விழுந்து விளையாடிட்டே இருந்தாங்க. இது ஒரு புதுசாக அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பெட்டில் எந்திரிச்சு நிற்க வேண்டியது, அதுக்கப்புறம் கையை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் ஃபுல்லாக விழுக வேண்டியது. அவனுக்கு அடிப்படாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால திரும்ப திரும்ப அதையே விளையாடிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் தூங்கினான். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக தூங்கலை. லாஸ்ட் டைம் அந்த ஆஃப்டர்நூன் மேலே தூங்கினது வந்துட்டு ஒழுங்காக தூங்கலை. ஸோ அதனால கொஞ்சம் விளையாடி டயர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஈவினிங் 7 அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்லீப் ஆரியன் வந்து தூங்கினாங்க. ஸோ அவன் தூங்குகிற டைமில் அவனுக்கு ஏதாவது டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்பிளும் ஓட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஆப்பிள் ஓட் மீல் பண்ணிடலான்ட்டு அவனை அப்படியே பெட்லேயே தூங்க வச்சுட்டு நான் அப்படியே கீழேயே உட்காந்து எல்லா இதுவும் கட் பண்ணிட்டேன். பிகாஸ் பெட்லேருந்து அவன் உடனே கீழே இறங்கிடுவான். ஸோ அதனால அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வெளியவே உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆப்பிள் ஓட் மீல் இஸ் கெட்டிங் ரெடி. இண்டக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ப்ரெஷர் குக்கர் வச்சு நான் ஆப்பிள் ஓட் மீல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 minutesலேயே ரெடி பண்ணிட்டான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டான். அவன் எந்திரிச்ச உடனே வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் இருந்தது ரொம்ப காமான என்விரான்மெண்ட். ஸோ அதனால ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ரூமுக்கு வெளியே குக் பண்ணிகிட்டே உள்ளே ஆரியன் தூங்குறத வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். சுற்றி பில்லோஸ் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் அவன் எந்திரிச்சா உடனே பில்லோஸ் மேலே ஏறி பெட்லேருந்து கீழே வந்துடுவான். அங்கே தொட்டில் போடுற ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால அவனை பார்த்துட்டு வெளியே சமைச்சிட்டு உள்ளே பார்த்துட்டு வெளியே சமைச்சிட்டு ஸோ இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். என்னோட டின்னர் முடிச்சுட்டு அவனை குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பெட்டில் அதே கேம் தான். எந்திரிச்சு நிற்க வேண்டியது, அதுக்கப்புறம் கையை தூக்கிட்டு விழுக வேண்டியது, இதே தான் ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால இப்படியே தான் கீழே விழுந்து விளையாடிட்டே இருந்தாங்க. ஆர்யா என்ன பண்ண யார் நடிச்சு? ஓ அப்படி சுப்ரமணியபுரம்
கண்கள் இரண்டாம். ஸோ நாங்கள் எல்லோரும் நைட்டெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் தம்ஷராக்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ விளையாடிருக்கப்ப ஆரியனும் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 11 அந்த மேலே தான் வந்து தூங்கினாங்க. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் தூங்கினனால லேட் நைட் தான் தூங்கினாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 7க்கு மேலே ஆரியன் எந்திரிச்சாங்க. ஸோ எந்திரிச்ச உடனே வெளியே சும்மா ஒரு வாக்னா ஆரியன் பாபா 3 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கை காமிச்சிட்டு வச்சுட்டு இருந்தோம். தென் பிரேக்ஃபாஸ்ட் கெட்டிங் ரெடி. ஆரியனுக்கு வந்து ராகி உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் ராகியும் கொஞ்சமாக ரவையும் போட்டு ராகி உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்டுக்குவான்னு. ஸோ அது ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அது வரைக்கும் நான் உள்ளே ரெடி பண்ணிட்டுருக்கப்போ இவன் விளையாடிட்டு இருந்தாங்க. மோனி வர்ஷா கூடலாம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு குளிக்க வச்சுட்டு நாங்களும் எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10:30க்கு மேலே தான் செக் அவுட் பண்ணோம். ஸோ நான் உள்ளே பேக் பண்ணிகிட்டு இருக்கப்போ மோனியும் ஆரியனும் இங்கே வெளியே சேரில் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அவனுக்கு சுற்றி இந்த மாதிரி வெளியே வேடிக்கை பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பேக்கிங் எல்லாம் முடிச்சு காரில் எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லோரும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்போ நான் மோனி ஆரியன்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் அந்த ஓனர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் எல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு எல்லாேருக்கும் பை பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஆரியனோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரையுமே நான் நேரில் பார்ப்பேனான்னு தெரியல. ஒரு சிலரை நேரில் மீட் பண்ணுறப்ப இன்வைட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாத்தையும் இப்போவே இன்வைட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலான்ட்டு. அந்த 10 to 15 மினிட்ஸ் அந்த ஆஃப் ரோட் டைமை வந்து ஆரியனை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோட்ஸ் நார்மல் ஆனதுக்கப்புறம் தூங்க வச்சுக்கலான்னு பிளான் பண்ணோம். அந்த 10 மினிட்ஸ் அவனை அப்படியே கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரோட்ஸ் நார்மல் ஆனோடனே ஆரியனை ஃபீட் பண்ணி தூங்க வச்சாச்சு. ஸோ டோஸ் ஆஃப் தூங்கியாச்சு. ஸோ ஒரு 1 ஹவர்னால நல்லாவே தூங்கிட்டாங்க. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரியன் எந்திரிச்சாச்சு. ஸோ 1 ஹவர் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் அவனுக்கு ஏதாவது டாய்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு லன்ச் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதா பிளான். ஸோ ஹரிபவனமில் லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.